Shall we start? Okay. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ரீஃபிங்காக we have called for this meeting. தற்போது என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்ம வேட்பாளர்கள் வந்து 26 வேட்பாளர்கள் இருக்கிறதுனால we are going for 2 ballot unit. நார்மலாக ஒரு பேலட் யூனிட்டில் 15 வேட்பாளர் ஒரு நோட்டா அப்படின்ற அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம 26 வேட்பாளர் இருக்கிறதுனால 2 பேலட் யூனிட் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். அதனால் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ரேண்டமைசேஷன் 2ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. அதன்படி பேலட் யூனிட் யூசேஜ் பார்த்தோம்னா 967 போலிங் ஸ்டேஷன் மல்டிப்ளைட் பை 2, அதாவது 1934 பேலட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணப்படும். கண்ட்ரோல் யூனிட் நம்பர் சேம் தான். கண்ட்ரோல் யூனிட் வந்து 967 கண்ட்ரோல் யூனிட் தான். பேலட் யூனிட் நம்பர் மட்டும் அதிகமாகும். அதுக்கு பஃபர் எக்ஸ்ட்ரா ஒரு ரிசர்வ் மிஷின்ஸ் சர்ப்ளஸ் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா சரி பண்ணுறதுக்காக சர்ப்ளஸ் மெஷின்ஸும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ரேண்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரேண்டமைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் 8ஆம் தேதி ஏப்ரல் வரும் திங்கட்கிழமை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் புதுச்சேரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புதுச்சேரி அவரோட ப்ரெசன்ஸில் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ஜெனரல் அப்சர்வர்ஸ் அவங்க முன்னிலையில் நடக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அண்ட் விவிபேட் மிஷின்ஸ் ஆஃப் மாஹே அண்ட் யானம் ரீஜன், அது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்த பிராந்தியம் அப்படின்றதுனாலையும் இங்கே ரேண்டமைசேஷன் முடிஞ்ச பிறகு அது 9ஆம் தேதி மாஹே யானம் பகுதிக்கு இங்கேருந்து அனுப்பி வைக்கப்படும். அதில் ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வி வில் ஃபாலோ ஃபார் ஆல் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அண்டு நாங்கள் மற்ற ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்லாம் ட்ரான்சிட் பண்ணுதோ அந்த ஸ்டேட் கூட கோஆர்டினேஷன் பண்ணி தான் இதை ட்ரான்சிட் பண்ண போகிறோம். கமிஷனிங் ஆஃப் இவிஎம்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலட் யூனிட்ஸ், அதாவது தேர்தல் நாளுக்காக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயார் பண்ணுற முக்கியமான அந்த ஈவெண்ட், அது 11th and 12th of April in all the 4 regionsல சைமல்டேனியஸாக நடக்கும். அதற்காக 60 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல், பெங்களூரில் இருக்கிற பெல் கம்பெனிலேருந்து 60 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் புதுச்சேரிக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் 46 பேர் புதுச்சேரி ரீஜனுக்கும், 10 பேர் காரைக்கால் ரீஜனுக்கும், மாஹேல 2, யானமில் 2 அவங்கள டிப்ளாய் பண்ண போகிறோம். இது அல்லாமல் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கும் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஐடியலான போலிங் ஸ்டேஷன், ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸில் ஒரு போலிங் ஸ்டேஷனில் என்னென்ன வசதி வாய்ப்புலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டும், புதுச்சேரியில் 30 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்லேயும் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அந்த மாடல் போலிங் ஸ்டேஷனில் ஒரு சில கூடுதல் வசதிகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சிறு குழந்தைகளை எடுத்துகிட்டு வர தாய்மார்கள் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க அந்த வாக்களிக்கக்கூடிய வசதிகள், க்ரஷ், குழந்தைகளை பார்த்துக்கிற காப்பகம் அங்கவே செயல்படும். அதல்லாமல் மாற்றுத்திறனாளிக்குன்னு பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட டாய்லெட்ஸ், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் 30 நம்பர் புதுச்சேரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மாஹே ரீஜனில், மாஹே பிராந்தியத்தில் உள்ள 31 போலிங் ஸ்டேஷன்ஸ், அனைத்து போலிங் ஸ்டேஷன்ஸுமே மகளிர்னால் ஸ்டாஃபிங் செய்யப்படும். அதாவது ஆல் 31 போலிங் ஸ்டேஷன்ஸ் இன் மாஹே ரீஜன் வில் பி ஸ்டாஃப்ட் பை விமன் அஃபிஷியல்ஸ். இது வந்து போலிங் ஸ்டேஷன் மட்டுமல்லாமல் இப்போது தற்சமயம் ஹோம் ஓட்டிங் போயிட்டுருக்கு, ஹோம் ஓட்டிங் ப்ராசஸ். அதுலேயுமே பிரத்யேகமாக மகளிர்னால் ஏற்படுத்தப்பட்ட குழு, அவங்க தான் வந்து அந்த ஹோம் ஓட்டிங் ஆப்ட் பண்ணப்பட்ட
வாக்காளர்கள் வீட்டுக்கு சென்று ஹோம் ஓட்டிங் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி. இதில் மாஹேவோட ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அங்கே இருக்கிற விமன் அஃபிஷியல்ஸை மோட்டிவேட் பண்ணி அங்கே இருக்கிற 31 போலிங் ஸ்டேஷன்ஸுமே எக்ஸ்க்ளூசிவ்லி மேன்டு பை விமன் அஃபிஷியல்ஸ். அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அது சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஹோம் ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 2ஆம் தேதி ஏப்ரல் ஆரம்பித்து 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். புதுச்சேரியில் 2931 பேர் ஹோம் ஓட்டிங் சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹோம் ஓட்டிங் வந்து 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் அவங்களும் ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சன் வித் டிசபிலிட்டி 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பிடபிள்யூடி ஓட்டர்ஸும் ஹோம் ஓட்டிங் அவைல் பண்ணலாம். அதன்படி 2931 வாக்காளர்கள் ஹோம் ஓட்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராசஸ் நாளையோட முடிவு பெறுது. அந்த நம்பர்ஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் டுடே எவ்வளோ இருக்கு? அதுலேயே இருக்குது சார். நேற்று ஈவினிங் வரைக்கும் 2140 சார். 2140 சார். நேற்று ஈவினிங் வரைக்கும். ஓகே. நேற்று ஈவினிங் வரைக்கும் அந்த ஹோம் ஓட்டிங் எவ்வளவு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 2140 அவுட் ஆஃப் 2931. 2931 டோட்டல் ஹோம் ஓட்டிங் ஓட்டர்ஸில் 2140 பேர் ஹோம் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. சீசர்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இவங்களால சீஸ் செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் மதிப்புள்ள லிக்கர், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நார்கோட்டிக்ஸ், அது ரெண்டும் சேர்த்து 12 லட்சம். 12 லட்சம் இல்லை, 11 கிட்டத்தட்ட 12 லட்சம். இதில் லிக்கர் மட்டும் 8.7 லட்சம், ட்ரக்ஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் 3.2 lakhs. ஹோல் யூட்டி. நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 417 கம்ப்ளைண்ட்ஸ். இது கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டும் சில பேர் 1950 நம்பர் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 417 குவரிஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. அது எல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே எங்களால் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சிருக்கு. சிவிஜில்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலயமா 16 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது கம்ப்ளைண்ட் நிறையா அதில் தான் வரணும். பொதுமக்கள் வந்து டைரெக்டாக பண்ணக்கூடிய, அதாவது அனானிமஸாக ஒரு ஆப் மூலிமா கொடுக்கக்கூடியது தான் சிவிஜில். ஸோ அதில் வந்து வெறும் 16 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்படின்றப்போ எங்களோட ரெக்வெஸ்ட் வந்து மீடியா மூலியமாக தெரிவிக்கிறது என்னென்னா, இதை பொதுமக்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத கேட்டுக்கிறோம். அந்த 16 கம்ப்ளைண்ட்டில் வந்து வித்தின் 100 minutesலேயே அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அதில் வந்து 9 கம்ப்ளைண்ட் வந்து ஃபவுண்ட் டு பி நாட் வேலிட், ட்ராப்டு. 7 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதுக்கு ஆக்ஷன் எடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். காரைக்கால் பகுதியில் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து 1950 வெறும் 19 கம்ப்ளைண்ட்ஸ், சிவிஜில்ல வெறும் 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எம்சிசி வயலேஷன்ஸ்க்காக 2 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. இந்த முறை கவுண்ட் த கார்பன் இனிஷியேட்டிவ், அதாவது சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராட் தீம்
தேர்தல் முறைகள் வந்து என்வாமெண்டலி ஃப்ரெண்ட்லியாகவும் கார்பன் எமிஷன் கம்மியாகவும் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவாகவும் எலெக்ஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். அதன்படி கார்பன் நியூட்ரல் எலெக்ஷன்ஸ், அதாவது இந்த தேர்தல் மூலியமாக எமிட் ஆகிற கார்பன் ப்ராசஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா வாக் டு ஓட் கேம்பெயின். அதாவது வாக்காளர்கள் புதுச்சேரியில் நாங்கள் ஜிஎஸ் பேஸ் பண்ணி மேப் பண்ணி பார்த்ததில், அதாவது அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி சுற்றியுள்ள மக்கள் எவ்வளவு அதிக தூரம் அவங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும் வாக்குச்சாவடிக்கு. அது எவ்வளோ தூரம் வாக்குச்சாவடியிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர்லேருந்து 700 மீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்களோட வீடு ஆவரேஜாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லா வாக்காளருமே ஈஸியாக நடந்து போய் வாக்கு செலுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த முறை அந்த வாக் டு ஓட் கேம்பெயினை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு நபர் 1 கிலோமீட்டர் 2 வீலரில் போனார்னா கிட்டத்தட்ட 40 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அவரோட வெஹிக்கிளோட டெயில் பைப்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போய் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட 180 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். இது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ரூல், எமிஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. எமிஷன் ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி வரைமுறைப்படுத்தி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக. இப்போ ஒவ்வொரு வாக்காளரும் நடந்து போகிறப்போ அவங்களால எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு சேவ் ஆகுதுன்னு நம்ம புதுச்சேரிக்கு மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 40லேருந்து 120 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நம்மளால் சேவ். Announcements will make last because yes, sir. it will come. Whatever is available. Let's start off. If we can come another 20 minutes. Shall we start? Okay. அனைவருக்கும் வணக்கம். இப்போது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ரீஃபிங்காக வி ஹவ் கால் ஃபார் திஸ் மீட்டிங். தற்போது என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்ம வேட்பாளர்கள் வந்து 26 வேட்பாளர்கள் இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் ஃபார் 2 பேலட் யூனிட். நார்மலாக ஒரு பேலட் யூனிட்டில் 15 வேட்பாளர் ஒரு நோட்டா அப்படின்ற அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம 26 வேட்பாளர் இருக்கிறதுனால 2 பேலட் யூனிட் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். அதனால் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ரேண்டமைசேஷன் 2ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு.
அதன்படி பேலட் யூனிட் யூசேஜ் பார்த்தோம்னா 967 போலிங் ஸ்டேஷன் மல்டிப்ளைட் பை 2, அதாவது 1934 பேலட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணப்படும். கண்ட்ரோல் யூனிட் நம்பர் சேம் தான். கண்ட்ரோல் யூனிட் வந்து 967 கண்ட்ரோல் யூனிட் தான். பேலட் யூனிட் நம்பர் மட்டும் அதிகமாகும். அதுக்கு பஃபர் எக்ஸ்ட்ரா ஒரு ரிசர்வ் மிஷின்ஸ் சர்ப்ளஸ் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா சரி பண்ணுறதுக்காக சர்ப்ளஸ் மெஷின்ஸும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ரேண்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரேண்டமைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் 8ஆம் தேதி ஏப்ரல் வரும் திங்கட்கிழமை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் புதுச்சேரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புதுச்சேரி அவரோட ப்ரெசன்ஸில் எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ஜெனரல் அப்சர்வர்ஸ் அவங்க முன்னிலையில் நடக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அண்ட் விவிபேட் மிஷின்ஸ் ஆஃப் மாஹே அண்ட் யானம் ரீஜன், அது புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்த பிராந்தியம் அப்படின்றதுனாலையும் இங்கே ரேண்டமைசேஷன் முடிஞ்ச பிறகு அது 9ஆம் தேதி மாஹே யானம் பகுதிக்கு இங்கேருந்து அனுப்பி வைக்கப்படும். அதில் ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வி வில் ஃபாலோ ஃபார் ஆல் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அண்ட் நாங்கள் மற்ற ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்லாம் ட்ரான்சிட் பண்ணுதோ அந்த ஸ்டேட் கூட கோஆர்டினேஷன் பண்ணி தான் இதை ட்ரான்சிட் பண்ண போகிறோம். கமிஷனிங் ஆஃப் இவிஎம்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலட் யூனிட்ஸ், அதாவது தேர்தல் நாளுக்காக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயார் பண்ணுற முக்கியமான அந்த ஈவெண்ட் அது 11th and 12th of April இன் ஆல் த 4 ரீஜன்ஸில் சைமல்டேனியஸாக நடக்கும். அதற்காக 60 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல், பெங்களூரில் இருக்கிற பெல் கம்பெனிலேருந்து 60 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் புதுச்சேரிக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் 46 பேர் புதுச்சேரி ரீஜனுக்கும், 10 பேர் காரைக்கால் ரீஜனுக்கும், மாஹேயில் 2, யானமில் 2 அவங்கள டிப்ளாய் பண்ண போகிறோம். இது அல்லாமல் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கும் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஐடியலான போலிங் ஸ்டேஷன், ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸில் ஒரு போலிங் ஸ்டேஷனில் என்னென்ன வசதி வாய்ப்புலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டும், புதுச்சேரியில் 30 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்லேயும் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அந்த மாடல் போலிங் ஸ்டேஷனில் ஒரு சில கூடுதல் வசதிகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சிறு குழந்தைகளை எடுத்துகிட்டு வர தாய்மார்கள் ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க அந்த வாக்களிக்கக்கூடிய வசதிகள், க்ரஷ், குழந்தைகளை பார்த்துக்கிற காப்பகம் அங்கவே செயல்படும். அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்குன்னு பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட டாய்லெட்ஸ், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் 30 நம்பர் புதுச்சேரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மாஹே ரீஜனில், மாஹே பிராந்தியத்தில் உள்ள 31 போலிங் ஸ்டேஷன்ஸ், அனைத்து போலிங் ஸ்டேஷன்ஸுமே மகளிர்னால் ஸ்டாஃபிங் செய்யப்படும். அதாவது ஆல் 31 போலிங் ஸ்டேஷன்ஸ் இன் மாஹே ரீஜன் will be staffed by women officials. இது வந்து போலிங் ஸ்டேஷன் மட்டுமல்லாமல் இப்போது தற்சமயம் ஹோம் ஓட்டிங் போயிட்டுருக்கு, ஹோம் ஓட்டிங் ப்ராசஸ், அதுலேயுமே பிரத்யேகமாக மகளிர்னால் ஏற்படுத்தப்பட்ட குழு, அவங்க தான் வந்து அந்த ஹோம் ஓட்டிங் ஆப்ட் பண்ணப்பட்ட வாக்காளர்கள் வீட்டுக்கு சென்று ஹோம் ஓட்டிங் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி. இதில் மாஹேவோட ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அங்கே இருக்கிற விமன் அஃபிஷியல்ஸை மோட்டிவேட் பண்ணி அங்கே இருக்கிற 31 போலிங் ஸ்டேஷன்ஸுமே எக்ஸ்க்ளூசிவ்லி மேன்டு பை விமன் அஃபிஷியல்ஸ். அதுக்காக நாங்கள் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அது சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஹோம் ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 2ஆம் தேதி ஏப்ரல் ஆரம்பித்து 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். புதுச்சேரியில் 2931 பேர் ஹோம் ஓட்டிங் சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹோம் ஓட்டிங் வந்து 85 வயதிற்கு மேற்பட்ட
முதியோர் அவங்களும் ஃபிசிக்கலி டிசேபிள்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பிடபிள்யூடி ஓட்டர்ஸும் ஹோம் ஓட்டிங் அவைல் பண்ணலாம். அதன்படி 2931 வாக்காளர்கள் ஹோம் ஓட்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் நாளையோட முடிவு பெறுது. அந்த நம்பர்ஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் டுடே எவ்வளோ இருக்குது? அதுலேயே இருக்குது நேற்று ஈவினிங் வரைக்கும் 2140 நேற்று ஈவினிங் வரைக்கும். ஓகே, நேற்று ஈவினிங் வரைக்கும் அந்த ஹோம் ஓட்டிங் எவ்வளவு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 2140 அவுட் ஆஃப் 2931. 2931 டோட்டல் ஹோம் ஓட்டிங் ஓட்டர்ஸில் 2140 பேர் ஹோம் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. சீசர்ஸ் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இவங்களால சீஸ் செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் மதிப்புள்ள லிக்கர், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நார்கோட்டிக்ஸ், அது ரெண்டும் சேர்த்து 12 லட்சம் இல்லை 11 கிட்டத்தட்ட 12 லட்சம். இதில் லிக்கர் மட்டும் 8.7 லட்சம், ட்ரக்ஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் 3.2 lakhs. ஹோல் யூட்டி. நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 417 கம்ப்ளைண்ட்ஸ். இது கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டும் சில பேர் 1950 நம்பர் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 417 குவரிஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. அது எல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே எங்களால் ரிப்ளை கொடுக்க முடிஞ்சிருக்கு. சி விஜில்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலயமா 16 கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது கம்ப்ளைண்ட் நிறைய அதில் தான் வரணும். பொதுமக்கள் வந்து டைரெக்டாக பண்ணக்கூடிய, அதாவது அனானிமஸாக ஒரு ஆப் மூலிமா கொடுக்கக்கூடியது தான் சி விஜில். ஸோ அதில் வந்து வெறும் 16 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்படின்றப்போ எங்களோட ரெக்வெஸ்ட் வந்து மீடியா மூலியமாக தெரிவிக்கிறது என்னென்னா, இதை பொதுமக்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத கேட்டுக்கிறோம். அந்த 16 கம்ப்ளைண்ட்டில் வந்து வித்தின் 100 minutesலேயே அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். அதில் வந்து 9 கம்ப்ளைண்ட் வந்து ஃபவுண்ட் டு பி நாட் வேலிட், ட்ராப்டு. 7 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அதுக்கு ஆக்ஷன் எடுத்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். காரைக்கால் பகுதியில் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து 1950 வெறும் 19 கம்ப்ளைண்ட்ஸ், சிவிஜியில் வெறும் 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எம்சிசி வயலேஷன்ஸ்க்காக 2 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. இந்த முறை கவுண்ட் த கார்பன் இனிஷியேட்டிவ், அதாவது சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராட் தீம். தேர்தல் முறைகள் வந்து என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாகவும், கார்பன் எமிஷன் கம்மியாகவும், ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவாகவும் எலெக்ஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். அதன்படி கார்பன் நியூட்ரல் எலெக்ஷன்ஸ், அதாவது இந்த தேர்தல் மூலியமாக எமிட் ஆகிற கார்பன் ப்ராசஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, வாக் டு ஓட் கேம்பெயின். அதாவது வாக்காளர்கள், புதுச்சேரியில் நாங்கள் ஜிஏஎஸ் பேஸ் பண்ணி மேப் பண்ணி பார்த்ததில், அதாவது அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடி சுற்றியுள்ள மக்கள் எவ்வளவு அதிக தூரம் அவங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும் வாக்குச்சாவடிக்கு. அது எவ்வளோ தூரம் வாக்குச்சாவடியிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர்லேருந்து 700 மீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்களோட வீடு ஆவரேஜாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லா வாக்காளருமே ஈஸியாக நடந்து போய் வாக்கு செலுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த முறை அந்த வாக் டு ஓட் கேம்பெயினை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு நபர் 1 கிலோமீட்டர் 2 வீலரில் போனார்னா கிட்டத்தட்ட 40 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அவரோட வெஹிக்கிளோட டெயில் பைப்லேருந்து எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போய் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட 180 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். இது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ரூல்.
எமிஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. எமிஷன் ஃபேக்டர் வந்து ஆல்ரெடி வரைமுறைப்படுத்தி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக. இப்போ ஒவ்வொரு வாக்காளரும் நடந்து போகிறப்போ அவங்களால எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு சேவ் ஆகுதுன்னு நம்ம புதுச்சேரிக்கு மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 40லேருந்து 120 டன் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எமிஷன் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட பாசிபிலிட்டி. சரி, வாக்காளர் நடந்து போகிறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக் டு ஓட் கேம்பெயினோட ஒரு பகுதியாக ஒரு மிஸ்டு கால் சிஸ்டமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மிஸ்டு கால் சிஸ்டமில் யார் எந்த வாக்காளர் நடந்து போய் வாக்களிக்கிறாரோ அவர் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு போனார்னா போதும். இட் டேக்ஸ் ஹார்ட்லி 15 to 20 seconds டு ரெக்கார்ட், அவங்களோட ப்ரெசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதன் முறையில் நாங்கள் அதை அசஸ் பண்ணி எவ்வளவு கார்பன் நம்ம எலெக்ஷன் ப்ராசஸில் ஆக்சுவலாக சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும், இந்த தேர்தல் நடத்துறதுக்கு உள்ள யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ், ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ், அப்புறம் இப்போ எங்களோட வெஹிக்கிள்ஸ் உட்பட இந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து எமிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வர எமிஷன்ஸும் இந்த எமிஷன் சேவ் பண்ணுறதும் எப்படி பேலன்ஸ் ஆகுது, அப்படி பேலன்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு கார்பன் நியூட்ரல் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ண முடியும். இது ஒரு முயற்சி தான். ஏன்னா கார்பன் நியூட்ரலிட்டின்றது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஆக்சுவலாக பொல்யூஷனே இல்லாத எலெக்ஷன் நடத்தணும்னா அது பேர் நெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். ஆனால் இப்போது நம்ம கார்பன் நியூட்ரலிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்யூச்சர் எலெக்ஷன்ஸ் மேபி நெட் ஜீரோ பேஸ்ட் எலெக்ஷன்ஸ். இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துலையும் எனக்கு தெரிஞ்சு இந்த முயற்சி இது வரைக்கும் எடுக்கலை. இது தேர்தல் கமிஷனோட சுற்றறிக்கையோட பேசிஸ் பண்ணி தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இதையும் பத்திரிகை நண்பர்கள் அவங்களோட பத்திரிகை மூலியமாகவும் அவங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மூலியமாகவும் பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் கொடுக்க போகிற அந்த ப்ரெஸ் ப்ரீஃபில் இதை ரொம்ப எலாபரேட்டாக நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு அம்சமாக நாங்கள் ஒரு சின்ன ஸ்டிக்கர் லோகோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிக்கர் பேப்பர்னால் செய்யப்பட்டது. அஃப்கோர்ஸ் இதில் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அளவில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிக்கர் மூலியமாக நாங்கள் சொல்ல போகிற விஷயத்தினால வர சேவிங், என்வாயன்மெண்டல் கார்பன் டை ஆக்சைடு சேவிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குன்றது தான் எங்கள் நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டிக்கர் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கைண்ட்லி வேர் இட் ஆன் த போல் டே. எலெக்ஷன் அன்னைக்கு இதை அவங்க ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு நீங்கள் நடந்து வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்டயே நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு மேப்பிங் ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்தோம். மேப்பிங் எதெல்லாம் மேப் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தப்போ, அந்த புதுச்சேரியில் நம்ம ஜென்ரலாக நம்மளோட வாக்குப்பதிவு ரேட், ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 81% மேலே தான். லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தோம்னா 81% லாஸ்ட் டைம். நம்மளுடைய அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தோம்னா மோர் தென் 82%. பட் இருந்தாலும் ஒரு சில பாக்கெட்டில், அதாவது ஒரு சில போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன்ஸில், அதை நாங்கள் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த எலக்டோரல் ரோலில் உள்ள பார்ட்டு, அந்த பார்ட்டில் எந்த பார்ட்டில் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதை மேப் மூலயமா, ஜிஎஸ் மேப் மூலயமா நாங்கள் மேப் பண்ணியிருக்கோம். அதை வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அட்லஸாக இந்த ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். சிம்பாலிக்காக ஒரு ஹார்ட் காப்பி கொடுக்குறோம். பட் அதே என்வாயன்மெண்டல் கான்ஷியஸ்னஸ்னால மற்ற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் விரைவில் பை டுமாரோ மார்னிங் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி மூலிமா அனுப்பிடுறோம். சாஃப்ட் காப்பி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாஃப்ட் காப்பி தான் உங்கள் மொபைலில் ஈஸியாக பார்க்க முடியும். ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு எப்போதுமே வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் சாஃப்ட் காப்பியை வந்து அட்லஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த ப்ரெஸ் மீட்டில் எங்களோட ஒரு ஐடியா. இந்த அட்லஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் ஸ்வீப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம கேம்பெயின் பண்ணுவோம். நார்மலாக அந்த கேம்பெயின் வந்து அசம்பிளி செக்மெண்ட் வைஸாக பண்ணுவோம். ஜென்ரலாக ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் இவ்வளோ வாக்குப்பதிவு இருந்ததுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணுவோம். இப்போ அதுக்கும் கீழே ஒரு பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷன் அளவுக்கு ட்ரில் டவுன் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு குறிப்பிட்ட நகர் இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எங்களால் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ண முடியும். பரவலாக
ஒரு கான்ஸ்டிட்யூன்சி முழுக்க கேம்பெயின் பண்ணுறதை விட ஒரு பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷனை உள்ள கேட்ச்மெண்ட் ஏரியா பேஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணோம்னா எஃபெக்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஜிஏஎஸ் பேஸ்டு மேப்பிங் பண்ணுறோம். இதை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்குற காப்பி வந்து ஓட்டர் டர்ன் அவுட் பேசிஸில் உள்ள தீம். த தீம் ஆஃப் த இயர்லெஸ் இஸ் லோ ஓட்டர் டர்ன் அவுட் பாக்கெட்ஸ் ஆர் பார்ட்ஸ். மற்றபடி எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ்க்காக ஒரு எலாபரேட்டான தீம்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது மேபி ஒரு சில விஷயங்கள் சென்சிட்டிவாக இருக்கும். லைக் ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே எவ்வளோ பண்ணுறோன்றதை வி கேனாட் ஷேர் இட் வித் யூ. அதனால் அது எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஏரியா போலிங் ஸ்டேஷன்லாம் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், எந்தெந்த போலிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ், எங்கெங்கெல்லாம் லிக்கர் ஆஸ் எ இன்டியூஸ்மெண்ட், லிக்கர் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகிற போலிங் ஸ்டேஷன்ஸ், இல்லை பார்டர் ஏரியாஸை சுற்றி இருக்கிற போலிங் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி வெவ்வேறு தீமில் ஜிஏஎஸ் பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு மேப் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு நாளில் எல்லா எலெக்ஷன் மிஷினரிக்கும் சர்க்குலேட் பண்ணி அதன் பேசிஸில் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் டிப்ளாய்மெண்ட், அதன் பேசிஸில் நியூ செக் போஸ்ட் டிப்ளாய்மெண்ட் இஃப் ரெக்வயர்ட், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை பற்றின பத்திரிகை குறிப்பு நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். இதில் முக்கியமாக மீடியா பர்சன்ஸோட ஒரு கன்சர்ன், மேபி இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் நாங்கள் கவனித்ததில் மீடியா பர்சன்ஸ் வந்து போலிங் ஸ்டேஷன்ஸ்குள்ளே எப்படி அணுகிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் நோட் கொடுக்கலான்னு பார்த்தோம். இதில் என்னென்னா, மீடியா பர்சன்ஸ் வித் அத்தாரிட்டி லெட்டர்ஸ், யாரெல்லாம் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற அத்தாரிட்டி லெட்டர்ஸ் மூலியமாக வச்சுருக்கீங்களோ அவங்க தே கேன் பி அலோட் டு என்டர் இன்டு த போலிங் ஸ்டேஷன் by the presiding officer after verification of such authority letters. ஸோ உங்கள்கிட்ட அத்தாரிட்டி லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட கிட்ட காமிச்சிட்டு அவரோட ஒப்புதல் பெற்றுட்டு நீங்கள் அந்த போலிங் ஸ்டேஷனை விசிட் பண்ணி சீக்ரஸி ஆஃப் த ஓட்டிங் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த போலிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணுற அதிகாரம் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கே உரியது. அதனால் ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட அனுமதி பெற்று authority letter வச்சிருக்கிற மீடியா பர்சன்ஸ் கேன் கோ இன்சைட் த போலிங் ஸ்டேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பார்ப்பாருன்னா, எத்தனை பத்திரிகையாளர்கள் போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரே நேரத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த போலிங் ஸ்டேஷன் எவ்வளோ பெருசு சைஸு. ரொம்ப சிறிய போலிங் ஸ்டேஷனாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பல்காக எல்லாரையும் அலோவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட ஒத்துழைப்போட உள்ள நீங்கள் போலிங் ஸ்டேஷனில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஐ திங்க் நாங்கள் ப்ரீஃப் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஆர் ஓவர். ஏதாவது ஸ்பெசிஃபிக் குவரிஸ் இருந்ததுன்னா வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ட்ரெண்ட் ஆஃப் போலிங் சார் இங்கே மீடியா சென்டர்லேயே வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி. இன்ஃபேக்ட் அந்த ஏற்பாடை நாங்கள் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வி ஆல்ரெடி ஹாவ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் கால்டு ரியல் டைம் போல் மானிட்டரிங் சிஸ்டம், RTPMS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இன்ஃபேக்ட் புதுச்சேரி லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் புதுச்சேரி தேர்தல் துறை இதற்காக சிறப்பாக எலெக்ஷன் கமிஷனால் விருது பெற்றது. இப்போது நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் பண்ண அந்த ஆப் தான் இப்போது நிறைய ஸ்டேட்ஸ் அவங்க ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த RTPMS ஆப்பு நம்ம புதுச்சேரியில் இருக்கிற NICயோட கொலாபரேஷனோட தேர்தல் துறையும் நம்ம NICயும் கொலாபரேட் பண்ணி இந்த ஆப் பண்ணியிருக்கோம். இந்த RTPMS வந்து எல்லா போலிங் அஃபிஷியல்ஸ்க்கும், மெயினாக ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுற வசதி இருக்கும். ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு இதற்காக ஸ்பெஷலாக அவருக்கு பர்மிஷன் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வாங்கி அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற பர்மிஷன் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் 2 ஹவர்லி போல் ரிப்போர்ட்டை அந்த செயலி மூலியமாக எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாரு. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் நீங்கள் மீடியா ரூமில் லைவாக அதை பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற ஆல்மோஸ்ட் அதே நேரத்தில் நீங்களும் அதை மீடியா ரூம்லேருந்து பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஃபைன், ஓகே.
புதுச்சேரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து 237 போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இதில் சிறப்பு பாதுகாப்பு என்னென்னா, அங்கே ப்ரீ எலெக்ஷன் டைமில் அங்கே நம்மளோட செக்டர் மேஜிஸ்ட்ரேட்ஸ், செக்டர் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய செக்டர் மேஜிஸ்ட்ரேட்ஸோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மூணாவது, போல் டே அதில் வந்து சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க டிப்ளாய்மெண்ட் இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கமிஷன் எங்களுக்கு நாங்கள் கமிஷன் ரெக்வெஸ்ட் பண்ணது 12 கம்பெனி. பட் வாட் வாஸ் சாங்ஷன் டு அஸ் இஸ் 10 கம்பெனிஸ். அதை வச்சு நாங்கள் தாராளமாக இதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரொம்ப பதட்டமான வாக்குச்சாவடிகளில் ஹாஃப் செக்ஷன், அதாவது 4 சிஏபிஎஃப் பர்சனல் இருப்பாங்க. இப்போது எங்களுக்கு 2 அட்வான்ஸ் பார்ட்டி ஆல்ரெடி வந்துட்டாங்க. மற்ற இன்னும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் வில் பி கெட்டிங் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எஸ், வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் புட் டுகெதர் சார். அவுட் ஆஃப் 967 சார். இதில் மெயினாக என்னென்னா 232 there is a small change in that 232. இதில் நம்மளோட வல்னரபிலிட்டிக்கான மெயின் ரீசன் இஸ் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவிட்டி. சார், இந்த 100% வந்து ஓட்டு இது பண்ணணுன்றீங்க. இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் நோடல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட கான்டாக்டில் தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் தேர் இஸ் அ நோடல் ஆஃபீஸர். புதுச்சேரிக்குன்னு ஒரு ஏர்மார்க் பண்ண நோடல் ஆஃபீஸர் இருக்கார். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரிப்போர்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் இல்லை. இது பத்திரிகையில் வந்த கம்ப்ளைண்ட் நானும் பார்த்தேன். அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அனுப்பல சார். One is NR Congress, other one is BJP. சார், 100% ஓட்டு இது பண்ணி ட்ரை பண்ணுறீங்க சார். ஆனால் நிறையா இடத்துல கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வந்து ஓட்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியாக்களில் பொதுமக்களே அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க சார்? இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். இதை நாங்கள் இது மறக்க முடியாத சேலஞ்ச். இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஃபஸ்ட் சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த E-Atlasன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பார்ட் பேஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்களோட சென்சிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேம்பெயின் இருக்கும். ஜென்ரலாக பொதுவாக ஒரு கேம்பெயின் பண்ணாமல் ஜென்ரலாக ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு நீங்கள் அந்த எல்லோரும் வாக்களிங்க அப்படின்னு கேட்காம அதுவும் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கலாம். பட் அதை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து மெசேஜிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் எங்களுக்கு உள்ள சேலஞ்ச். ஸோ எங்களோட ஸ்வீப் கேம்பெயின் வந்து கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு லோக்கல் இஷ்யூஸும் பேஸ் பண்ணி அந்த கேம்பெயின் வேறுபடும். In general, you are asking? Complaints against political parties, you are saying now. Yeah. So what is the nature of the complaint? Now, one was the report in the media, which is on announcement of new projects or programs or concessions or financial grants, which are strictly prohibited as per the MCC. As you know, MCC is basically a voluntary code of conduct, which is arrived by the political parties in the presence of the Election Commission of India. So, as per the MCC instructions, any person or a party cannot or candidate cannot announce new projects or programs or concessions to the voters. However, it can be, a proper manifesto can be the way through which it can be done. Commission also urges the political parties, whenever the manifesto is prepared, the means of financing the scheme or a project which is mentioned in the manifesto should be brought out clearly for the information of the public.
சார், காரைக்காலில் வந்து மீனவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம், இலங்கை தமிழர்கள் இலங்கையில் வந்து கைது செய்யப்பட்ட நம்ம மீனவர்கள் மீட்கு வரைக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2வது நாளாக அவங்க வேலை நிறுத்த போகிறதுல ஈடுபடுறாங்க. இது தொடர்ந்துனா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அவங்க சொல்லியிருக்காங்க சார். அதை பேஸ் பண்ணி அவங்கள ஸ்பெஷல் அவுட்ரீச் நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்குறோம். ஸோ அவங்கள நேரில் பார்த்து நம்ம கேம்பெயின் பண்ணுறது, நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அவங்களோட கன்வின்ஸ் ஆகிறாங்களா ஆகலையான்றது. பணம் பறிமுதல்ன்றது ரொம்ப கம்மி தான். அதாவது 2 விஷயங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில் முன்னே ஒரு 3.47 crores வாஸ் இன்டர்செப்டட். தட் வாஸ் அன் இன்டர்செப்ஷன். ஸோ 2 விஷயம் இருக்குது. அதாவது சீஷர்ன்றது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், இன்டர்செப்ஷன்ன்றது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இன்டர்செப்ஷனில் நம்மளுடைய ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நபரோ ஒரு ஏஜென்சியோ பணம் அக்கௌண்ட்டில், அதாவது அவங்களால கிளியராக ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு பணம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அதை வந்து டெம்பரரியாக இன்டர்செப்ட் செஞ்சு அதுக்கான ஆவணங்கள் இருக்கான்னு நம்ம சரிபார்த்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காகவே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரீவன்ஸ் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரீவன்ஸ் கமிட்டி டெப்யூட்டி டிஓ சேர்மன்ஷிப்பில் புதுச்சேரியிலையும் இருக்குது, காரைக்கால்லையும் இருக்குது. ஸோ அதன்படி இது வரைக்கும் சிக்கிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5 crores அளவுக்கு நம்ம இன்டர்செப்ஷன் பண்ணின பணம் வெரிஃபிகேஷனில் இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி நான் சஸ்பீஷியஸ். அதனால் அது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. சீஷர் பண்ணின பணம்னு பார்த்தோம்னா இட் இஸ் சம்திங் க்ளோஸ் டு 10,000 rupees, 9,200 rupees. ஸோ கம்மிங் டேஸில் அந்த விஜிலன்ஸ் நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ வி ஹாவ் டு சி இந்த கம்மிங் டேஸ் எப்படி அது போகுதுன்னு அந்த ட்ரெஜெக்டரி. அதாவது விவிபேட்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஸ்லிப் சொல்கிறீங்க. இது புதுச்சேரின்னு இல்லை, இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவுண்டிங்க்கு என்னென்னா, விவிபேட்டில் ரெக்கார்ட் ஆகிற அந்த ஸ்லிப்ஸை ஆஃப்டர் எவ்ரி ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் ரேண்டமாக பிக் பண்ணுற 5 விவிபேட்லேருந்து ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கும் ரேண்டமாக பிக் பண்ணுற 5 விவிபேட் மெஷின்லேருந்து ஒரு விவிபேட் கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், கவுண்டிங் கம்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லையுமே இருக்கும். அதுக்குள்ளே கவுண்ட் பண்ணி அதை வீடியோகிராஃப் பண்ணி அந்த நம்பர்ஸ் இது கூட டேலி ஆகுதா அப்படின்றத செக் பண்ண பிறகு தான் அந்த அசம்பிளி செக்மெண்ட்டோட கவுண்டிங் ரிசல்ட்ஸே அனௌன்ஸ் பண்ணப்படும். அது வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸ் வில் பி கெப்ட் ஆன் ஹோல்ட். கவுண்டிங் சென்டர்ஸ் வந்து புதுச்சேரியில் 5 கவுண்டிங் சென்டர்ஸ், புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில். புதுச்சேரி பிரதேசத்தில் ரீஜனில் பார்த்தோம்னா 2 கவுண்டிங் சென்டர் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து எம்என்ஜிபி பாலிடெக்னிக், அது ஒன்று விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும். காரைக்காலில் ஒரு கவுண்டிங் சென்டர் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது. அதே மாதிரி மாஹே அண்ட் யானமில் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்ஸ். ஸோ டோட்டலி தேர் ஆர் 5 கவுண்டிங் சென்டர்ஸ். ஈடுபட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வரல, கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் செக் பண்ணதில் அவங்க ஈடு பண்ணலன்னு தெரிய வந்தது. அதை நாங்கள் தனியாக ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அது கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வி வில் ஷேர் தட் ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் த ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஏன்னா அதுக்கான அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுன்றது கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. பண்ணிவிட்டு வெகு விரைவில் ஒரு 2 or 3 days வில் கம் டு வில் கம். தற்சமயம் ஏன்னா இது புதுச்சேரியில் பண்ணுற புதிய முயற்சின்றதுனால இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி தான் முன்னுரிமை இல்லை. யாருக்கு முன்னுரிமை வாக்குச்சாவடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள், முதியோர்களுக்கு இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு இருக்குது, அதே மாதிரி தாய்மார்கள் யாராவது குழந்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. என்ன மேம்? No, you have been actually offered the essential services status already. So you have the luxury of voting from the water facilitation center. ஆமாம். இங்கே சார்
ஓகே. போன விட்ட 2 சென்டர் தான் இருந்துச்சு நாங்கள். இல்லை நீங்கள் பகுதியை சொல்கிறீங்க, ஜென்ரலாகவே 5 இருக்கும். காரைக்கால், மாஹே, யானம், அது அதில் ஒவ்வொன்றும் தலா ஒன்று இருக்கும். Sir, how did you have figured with expenditure sensitive areas? That you have Yeah. It is based on the past record of cases, past seizures and past complaints from the public and media reports. So there are various parameters, but all revolve around one factor, where the inducement of voters is high through liquor or through cash. So those are considered as expenditures. That's what I'm asking, because complaints are such that most of these inducements never get caught. Actually, yeah, that's a You have done, that's why I that is a good point, because that is where we need the support of the public on the voters in general, because immediate reporting as well as cooperating with us during the process of investigation is very critical to nab the culprits in the whole process. So that is where we need the sensitization of the general public. We are trying. In fact, yesterday also we gave a press note. So we are trying our best, but we are still waiting for that firebrand voter to tell us. நான் கலெக்டர் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். நார்மலான உணவு விடுதிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை. எந்தெந்த உணவு விடுதிகளில் வந்து லிக்கர் கொடுக்குறாங்களோ அந்த உணவு விடுதிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு. ஸோ அவங்க மட்டும் தான் 10 மணிக்குள்ளார மூடணும். இது வரைக்கும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் எங்களுக்கு வரல. வந்துச்சுன்னா நாங்கள் கேஸ் பை கேஸஸ் நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லிக்கர் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் 10 க்ளோஸ் பண்ணும். Thank you. So last announcement is in the e-atlas release we request some senior journalists to come and take this. The remaining circulation, the remaining e-atlases will be sent by soft copy. So at least one representative can come. We have enough copies for 4, and also for the logo stickers. So please come and collect your logo stickers. I think we all can hold one. Yes, one. Please come. It's okay, it's okay. Also the stickers, I would like to share the stickers. You can stick it, ma'am, wherever you wish, probably in your laptop or in your wherever. I can't carry it like this. No, we need to give a strip. You can give us, this one can be given. You can give it like this by cutting wherever it is. Yeah, we can remove it.